குமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே சூறைக்காற்று காரணமாக சாலையோரம் இருந்த ஆலமரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள். தற்போது அந்த இடத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகுதுங்க. கண்டிப்பா. அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த சில வாராட்டுடன் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஆரல்வாய்மொழி, தோவாலை, கொட்டாரம், சுசீந்தரம், தடிக்காரகோணம், கீரிப்பாறை, பாளையத்து வயல் போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதில் இன்று குறிப்பாக ஆரல்வாய்மொழி, முப்பந்த சுற்றுவட்டார பகுதிகள் கடுமையான சூறை காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் காலை முதலே வாகனத்தில் செல்வதற்கு சிரமப்பட்டு கொண்டு இருந்தார்கள். இந்நிலையில் நாகர்கோவில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் ஆரல்வாய்மொழி அருகே சாலையோரம் நின்ற பழமையான ஆலமரமான சூறை காற்றில் வேரோடு முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் நாகர்கோவில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து நாகர்கோவிலில் இருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 10க்கும் மேற்பட்டவர்கள் நவீன இயந்திரங்கள் மூலமாக 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி விழுந்து கிடந்த ஆலமரத்தை முறித்தும் ஆலமரத்தை அப்புறப்படுத்தியும் சாலை போக்குவரத்தை சீர்படுத்தினார்கள். அந்த மரமானது விழுந்த சமயத்தில் அப்பகுதியில் எந்த ஒரு வாகனமும் செல்லாத காரணத்தால் மிகப்பெரிய ஒரு உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் அந்த சாலை எப்பொழுதும் அதிகமான போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த சாலையாகவே இருந்து வரும். இந்நிலையில் அதிர்ஷ்டவசமாக அப்பகுதியில் மரம் விழுந்த வாகனமும் செல்லாததால் அப்பகுதியில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து இப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்ட நிர்வாகமும் அனைத்து பகுதிகளையும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள். நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.